கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் ஆராதனையிலே கலந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மெய்யாகவே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று உமக்குள் சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 22வது பாடல், தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, தேவரீர்க்கென்னாலும் சங்கீதம் ஏறுமே, தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய திரியேகரே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். Sangita
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 34. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோன்று எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவிக்கும்
எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 முதல் 17 வரை. John chapter 21 verses 15 to 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்காயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். வாசிக்கப்பட வேண்டிய வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவரே, செயல்படுகின்ற ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்பட வேண்டுமாறு, எங்கள் தேவைகளை சந்தித்து கரம் பற்றி வழி நடத்தியற வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்ச எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீர். நாங்கள் போன வந்த இடங்களிலே உம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்தீர். உம்முடைய கரம் எங்களை பற்றி வழி நடத்தியது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று தீர்க்கனை போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் சாட்சி பகர ஆண்டவர் அருள் புரிந்தீர். நன்றி ஆண்டவரே. கடந்த வாரத்திலே, கடந்து வந்த பாதைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய செயல்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திய நாட்கள் உண்டு. எங்களுடைய தவறுகளுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தியறல வேண்டுமாறு, தூய்மைப்படுத்தியறல வேண்டுமாறு நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டியறல வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த சீதோஷ நிலை மாற்றங்கள், குறிப்பாக கொரோனா வைரஸினாலே என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம்.
ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை நீர் அப்புறப்படுத்தியறல வேண்டுமாறு, இந்திய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தியறல வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் செயல் இழக்க செய்தரல வேண்டுமாறு, பலவீனப்படுத்தியறல வேண்டுமாறு ஆண்டவரே நோக்கி கஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றங்களை தயவாக இறங்கி மன்னித்தரல வேண்டுமாறு, எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாதபடி ஆண்டவரே நோக்கி கஞ்சுகின்றோம். திறப்பின் வாசலில் நாங்கள் நிற்கின்றோம். 1,20,000 மேற்பட்ட மனிதர்களும் மிருக ஜீவன்களும் வாழ்கின்ற இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று இறங்கிய ஆண்டவர், இன்றும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர், செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கி செயல்படுவதை நாங்கள் காண அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, திருச்சபைகள் அடைபட்டிருக்கிறது. இந்த அடைபட்டிருக்கின்ற திருச்சபைகள் துரிதமாக திறக்கப்பட, அரசாங்கம் விதித்திருக்கின்ற ஆண்டவரே கட்டுப்பாடுகள் துரிதமாக விலக்கி கொள்ளப்பட, அதன் மூலமாக உடைய நாம மகிமையடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எங்களுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும். உடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் மூலமாக அநேக ஆயிரங்களை உடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ள வேண்டுமாறும் நோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாக, என்னுடைய திருச்சபையின் அங்கங்களின் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உடைய எதிர்காலத்திற்காகவே நோக்கி பார்க்கின்றோம். உடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காகவும், இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபர் ஊழியர்களையும் உம்முடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தி உற்சாகமான ஆவியோர்கள் மீது பொழிந்து உம்முடைய பணியை துரிதப்படுத்த வேண்டுமாறு, இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் மீது நீர் கொண்ட கரிசனைக்காக ஆண்டவரே நோக்கி பார்க்கின்றோம். உமக்கு நன்றியை பலியாக ஏறெடுக்கின்றோம். உம்முடைய சீடர்களில் ஒருவராகிய தோமாவை இந்திய தேசத்துக்கு அனுப்பினீரே. ஆண்டவரே, அவரை இரத்த சாட்சியாக மரிக்க அனுமதித்தீரே. இந்திய தேசத்தில் ஆண்டவரே அவர் விதைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தை நீர் ரட்சித்தரல வேண்டுமாறு, இந்திய தேசத்தை உமக்கு சொந்தமாக்கியறல வேண்டுமாறு, ஆண்டவரே இந்திய தேசம் உமக்கு சொந்தமான தேசமாக மாற ஆண்டவர் அனுகிரகம் செய்தரல வேண்டுமாறு நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனாவினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அநேக மக்கள் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தியறல வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உடைய தேவைகளை சந்தியும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய குணமாக்கும் கரம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடட்டும். பரிகாரத்தை கட்டளையிடும். மெய்யான பரிகாரத்தை பெற்று உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்திய தேசத்தின் பொருளாதாரத்திற்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபைகளின் பொருளாதார வீழ்ச்சிக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கி செயல்பட வேண்டுமாறு, ஆண்டவரே தேசத்தின் பொருளாதார வீழ்ச்சியையும் திருச்சபையின் பொருளாதார வீழ்ச்சியையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு, அதன் மூலமாக உம்முடைய நாம மகிமையடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே இன்னும் சமூக வாதிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
ஆண்டவரே, உற்சாகமான ஆவி அவர்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே இவர்கள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொண்டு வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தியல்ல வேண்டுமாறு நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்காக, ஆண்டவரே, சிறு வியாபாரிகளுக்காக, குறு ஆண்டவரே தொழில் ஸ்தாபனங்களுக்காக, ஆண்டவரே பாமர மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, உடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. நீர் இறங்கி செயல்படுவதை அவர்கள் அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தள்ள வேண்டுமாறு ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அது அப்படி ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கி செயல்படும் துரிதமாக ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதை நாங்கள் காண அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்திய தேசத்தை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் இந்த ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்லேதா தாமஸ். 11ஆம் தேதி மிஸ்டர் எம் முத்துராஜ். 12ஆம் தேதி மாஸ்டர் கெவின் பிரவீன். 14ஆம் தேதி மிஸ்டர் ஜே பால்ராஜ். 14ஆம் தேதி மாஸ்டர் கிப்சன் கிருபாகரன். 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வி பால்ராஜ். 16ஆம் தேதி மிஸ் ஷாரா அன்புமணி. இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏர்னஸ்ட் மார்டின். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுக் கொண்ட பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுக் கொண்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். ஆண்டவரே, அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உம்முடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை செலுத்த விரும்புகின்றவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபை வங்கி விவரங்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை, தோத்திர காணிக்கைகளை, ஃப்ரீவில் ஆஃபரிங்களை, திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு அதில் ஏதாகிலும் விவரம் தேவை இருக்குமேயானால் நம்முடைய பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளில் நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பயின்றளிக்கத்தக்கதாக சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். ஏர் இந்தியாவிலே அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக அநேக திருச்சபைகளில் அவர்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். நான் எந்த திருச்சபையிலெல்லாம் பணியாற்றுகின்றேனோ அந்த திருச்சபைகளிலெல்லாம் அவர்களை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான பாத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் நம் மத்தியில் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர்களை என்னுடைய சார்பில், உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக இன்றும் எடுத்து பயன்படுத்துவாராக.
அவர்கள் செய்தி கொடுப்பதற்கு முன்னதாக சிறப்பு பாடல் ஒன்று நம் மத்தியிலே அருமையான சகோதரர், நாம் அறிந்த சகோதரர் செல்சன் சாமுவேல் அவர்களை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் நிம்ஸ் என்ற ஸ்தாபனத்தின் வைஸ் பிரசிடென்டாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாபா அட்டாமிக் எனர்ஜி ஜூனியர் கல்லூரியிலே ஆங்கில துறை பேராசிரியராக பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் குடும்பமாக இந்த நாளில் ஒரு சிறப்பு பாடலை நமக்கு பாட இருக்கின்றார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் சிறப்பு பாடல் பாடிய பின் சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்தளிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த மதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சபை கமிட்டிக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்மை ஒரு நாளும் மறவாத அன்பு இயேசுவினை குறித்து ஒரு பாடல் பாட இருக்கிறோம். அன்பு இயேசுவின் அன்பு. Alleluia.
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்து நான் சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இல்ல, this has become a new normal nowadays. அநேக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, லாக்டவுன். என்ன காரியம் மாறினாலும் ஒரு 50 நாளுக்கு முன்னால நாம் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு நிலை இந்த காலை வேளையில இல்லை. எல்லாரும் ஆலயத்திற்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீட்டிலேயே ஆலயம் ஆக்கி கொண்டு நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கின்றோம். இவைகளின் மத்தியிலும் நாம் கேட்கிற செய்திகள் என்ன? சுமார் 2,40,000 பேருக்கு மேலாக இந்த நாளை அவர்கள் காண முடியவில்லை. கொள்ளை நோயின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லவனோ, இந்த நாளை ஆண்டவர் எனக்காக தருவதற்கு இல்லைங்க. இது ஆண்டவருடைய சுத்த கிருபையா. கிருபைக்கு என்ன அர்த்தமாம்? தகுதியே இல்லாத எனக்கு என் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு தயவு. கிரேஸ் இஸ் an unmerited gift from God. எந்த விதத்திலையும் எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் என்னை ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு என்னை இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஆகவே நான் உங்களை பார்த்து நான் சிரித்துக்கொண்டு நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். This is the new normal as of today. தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, தகுதியே இல்லாத அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த நாட்களிலே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பார்பர் ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேங்க. ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம்னு சொன்னேன். ஆனா குடும்ப தலைவர்களுக்கு இல்லத்தை எவ்வளவு அழகாக சுத்தமாக வைப்பதிலே எவ்வளவு எஃபர்ட் இருக்குது, எவ்வளவு அதுல கஷ்டங்கள் இருக்குது என்று சொல்லிட்டு நிச்சயம் இந்த 50 நாளுக்குள்ள உணர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அன்சர்டன் டேஸ், ஒரு இன்செக்யூர் ஒரு ஃபீலிங், நாளைய தினத்தை குறித்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெசிங் காரியங்கள், யாரையும் பார்க்க முடியவில்லை. இவ்வளவு நாளும் ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்மளை ஒரு 4 சுவற்றிற்குள்ளாக நம்மை அடைத்து வைக்கும் போது அநேக டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறார்களாம். நாளைய குறித்ததான ஒரு பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு பயம். எங்க நீங்க ரோட்ல போனீங்கன்னா அதை மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல யாரும் வர மாட்டேங்கிறான். தொடர்றதுக்கு இஷ்டம் இல்லை. கீழே போய் நீங்க பால் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் தூரம் தள்ளி ஓடலாம். எல்லாம் தெரிந்தவர்கள். யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் சுத்தமாக இல்லாமல் போகின்ற ஒரு நாட்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் நிச்சயங்க, இவைகளின் மத்தியிலும் God is in control என்பதை மாத்திரம் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியின் மேல் நடக்கும் போது வேகாதிருப்பாய், நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னோடு கூட நான் துணை நிற்கிறேன் இவைகளின் மத்தியிலும் என்று சொல்லுகிற தேவன். அவருடைய சத்தத்தை நாம் அனுதினமும் கேட்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையை அப்படியேப்பட்டதான ஒரு அழகான ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசித்தோம் அல்லவா? சங்கீதம் 34 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அவர் இருக்கின்ற இடங்களிலே உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கான அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாரு. இதை நாம் உணர்ந்தவர்களாக உண்மையோடும் உத்தமத்தோடும் அதை நம்ம முழு மனதோடும் நம்ம அதை திறந்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுறாங்க. ஆகீஸ் ராஜா கிட்ட வந்து நிற்கிறான். அங்கேயும் அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று அவன் நினைத்து அவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே பைத்தியக்காரனை போல் அவன் நடித்து அந்த இடத்துல இருந்து தப்பித்து ஓடுகிறான். அப்படி தப்பித்து ஓடும்போது அவன் கூறுகிற காரியம் என்ன தெரியுமா? 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி.
நல்ல ஒரு காலங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு காலங்களாக இருந்தாலும் சரி, அவற்றின் மத்தியில நான் கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரொம்ப கஷ்டமான காலம் தான், உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு, வெளியே எங்கேயும் போக முடியல, கீழே கூட நம்ம பில்டிங்கை விட்டு கூட இறங்குறதுக்கு முடியல, அலவுட் கிடையாது என்று சொல்லி கூறும்போது ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நாம் தேடும் போது அவர் நம்முடைய பயத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறாரா, அவர் நீங்களாக்கி விடுகிறாராம். 4வது வசனத்துல. 6வது வசனத்துல நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி சாய்த்த நம்ம இடுக்கண்களுக்கு எல்லாம் அவர் நம்மளுக்கு நீங்களாக்கி விடுகிறார். He takes us away from all our troubles. அதே போல அவருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்களாம். சங்கீதம் 91:11 கூறப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்தாராம், கட்டளையிட்டாராம். நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அல்லது நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அவர் தன்னுடைய தூதர்களை அவர் ரிக்வெஸ்ட் செய்வதில்லை, அவர்களுக்கு ஆர்டர் செய்கிறார். இட்ஸ் a must do order. என் பிள்ளையை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்மை சூழ்ந்து பாளையம் இறங்கிறார்களாம். யாருக்கு பாளையம் இறங்குறாங்களாம்? அவருக்கு பயந்தவர்களுக்கு. அவரை தேடும் போது அப்படி நம்ம வசனங்களை வாசிட்டு வந்தோம்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க சொல்றாங்க. அவர் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல அவருக்கு நாம் பயந்து இருக்கிறவனுமா, அவருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லையா, ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிட்டு அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கோடிட்டு அவர் குறிப்பிடும் போது நானே சிந்தித்து பார்த்தேன், இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கின்றதா? ஏனோ தானோ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், என்னுடைய பூர்வீகம் கிறிஸ்தவர்கள், எனக்கு என்னுடைய தாத்தா தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னும் நம்ம மார்த்தட்டி கொண்டு இருக்கின்றோமா? அல்லது உண்மையாக என் தேவன் இந்த காரியம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சங்கீதம் 33 சொல்ல பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. என் ஆண்டவர் தன்னுடைய சொல்லினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர் படைத்து அரசாண்டு கொண்டிருக்கின்ற ஒரு தேவன். அவருடைய மகத்துவத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கும். சிந்தித்து பார்ப்போமே. வேதத்தை திருப்பி பார்த்தேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிடிக்காத காரியங்கள் 4 இருக்கின்றது. பெருமை அவருக்கு பிடிக்காது. pride, he doesn't like pride. பெருமை உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம். அகந்தை உள்ளவர் arrogance அவருக்கு பிடிக்காது. தீய வழி ஈவில் வேஸ் என் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். புரட்டுவாய் காசிப் அவருக்கு பிடிக்காதாம், அவர் அதை அருவருக்கிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதோ, இந்த காரியங்கள் இருக்கின்றது இல்லை என்று நாம் எப்பொழுது உணர முடியும்? என் தேவனுடைய மகத்துவத்தை நான் உணரும் போது. இவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன், சகலத்தையும் படைத்து அவர் ஆளுகின்ற ஒரு தேவன் என்பதை, அவர் இவ்வளவு பெரியவர், இவ்வளவு நல்லவர், இவ்வளவு வல்லவர் என்று சொல்லி நான் உணரும் போது, எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த சிலுவையில அறைய கொடுத்து எனக்காக அவர் மரித்தாரே, என் மீது இவ்வளவு அன்பு கொண்டாரே, நான் பாவியா இருக்கையிலே என்னை அவர் நேசித்தபடியினாலே இல்ல, அதை உணரும் போது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள்ளத்திற்குள்ள வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு நேசம், என்னை இவ்வளவாக அன்பு கூர்ந்தாரே, நான் அவரை நேசிக்கின்றேனா? இந்த காலவெளியில நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த காலை வேளையில நாம் வாசிக்க கேட்ட ஒரு பகுதி. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின் அவருடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். 3வது முறையாக அவர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். அநேகருக்கு அவர் தன்னை தானே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இவைகளைத்தான் இந்த 3 வாரங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவங்க செஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறாங்க, நல்ல மீன்லாம் சாப்பிட்றாங்க இல்ல. அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து
கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. ஆண்டவரே, இந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து அந்த பயத்திலிருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆண்டவரும் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை லைட்டாக மாற்றுவதற்கு கொஞ்ச நேரம் அவர் பேசிட்டு இருந்திருப்பாரோ. அவர் இப்படியாக பேசுகிறார், எல்லாரையும் பார்த்துட்டு அவர் பேசுறார். சொல்ற, டேய், இந்த பேதுருவ தெரியுமா, நான் ஒரு நாள் அங்க கடற்கரையில நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது மீன் பிடிச்சிட்டு இருந்தான், கூப்பிட்டேன், உடனே வந்துட்டான். ஜஸ்ட் ஃபாலோ மீன்னு சொன்னேன், அவன் உடனே எழும்பி வந்துட்டான். ஏன், எதுக்கு, என்னத்துக்கும் அதை பத்தி கேள்வியே கிடையாது. அவனும் அவன் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு கூடவே சேர்ந்து வந்துட்டாங்க. இப்படிப்பட்டவன் தான் இந்த பேதுரு. இன்னும் நிறைய காரியங்கள் அவனை பத்தி சொல்லிட்டே இருந்தா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த பேதுருவை குறித்து தான் அவர் பேசி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நான் கற்பனையாக நான் யோசித்து பார்த்தேன். பயங்கரமான ஒரு ஹைப்பர் கேரக்டருங்க. எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு துணிந்து அவன் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த பேதுரு. ஒரு நாள் ராத்திரி கடல்ல நல்ல காற்று புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த கடல் மேல நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த சீஷர்கள் எல்லாரும் பார்த்து ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். நான் தான் இருக்கிறேன், நீங்க பயப்பட வேண்டாம்னு நான் சொன்ன உடனே இந்த பேதுரு என்ன தெரியுமா கேட்கிறான், நானும் நீங்க நடக்கிறீங்கன்னா நானும் வந்து நடப்பேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே நான் சொன்னேன், நீ வான்னு சொல்லும் போது தடால்னு குதிச்சுட்டான் தண்ணிக்குள்ள. மிச்சம் எல்லாரும் என்ன சொல்லுங்க, டேய் போகாத, நீ தண்ணிக்குள்ள மாண்டு போவா என்று சொல்லி எத்தனையோ பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாலும் அவன் என்ன தெரியுமா பார்த்தான், அவன் என்னை தான் நோக்கி பார்த்தான். கடல் மீது இறங்கினான், நடந்து வந்தான், நேரம் நடந்து வந்தான். சூழ்நிலைகளை பார்த்து பயந்துதான் அவன் அமிழ்ந்து போகிற நிலைமையில நான் அவன் கையை பிடிச்சு தூக்கிட்டேன் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு மனிதன் தான் இந்த பேதுரு. இன்னொரு முறை இந்த மறுரூப மலைக்கு நாங்க போனோம். எலியாவையும் மோசையும் நாங்க கூட இருந்து பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. அவனுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் உடனே இருந்துட்டு சொல்றான், அங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், கூடாரத்தை போட்டு நம்ம இருந்துடலான்னு வேற சொல்லிட்டான். பயங்கர தமாஷு. நமக்கு இங்கெல்லாம் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இடம் கிடையாது, நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் உண்டு என்று சொல்லி அவனை நான் கூப்பிட்டு வந்தேன். எல்லா விதமான அற்புதங்கள் செய்யற நேரத்திலையும் அவன் கூட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கூட இருந்திருப்பீங்க. எல்லா விதமான மக்களுக்கு நான் போஷித்த போதும் நீங்க எல்லாரும் கூட இருந்திருப்பீங்க. அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசங்கங்களையும் கேட்டு வளர்ந்த நீங்கள் 3.5 ஆண்டுகள் நீங்க என் கூட இருந்தீங்களே. ஒரு முறை நம்ம ஊழியத்துல இருந்து திருப்பி வரும்போது தெரியுமா, இவன் இருந்துட்டு நான் கேட்டேன் தெரியுமா, அவங்க எல்லாம் மக்கள்லாம் என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஒருத்தர் எலியான்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த பேதுரு மட்டும் தான் நீர் மேசியா, நீர் கிறிஸ்து என்று சொல்லிட்டு அவன் தைரியமாக அவன் உணர்ந்து சொல்லுகிறத பார்த்தோம். அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட நான் என்னுடைய கடைசி நாட்களை குறித்து நான் பாடுபட வேண்டும், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி கூறும்போது இந்த பேதுரு என்ன தெரியுமா செஞ்சான், என்னை தனியா கூட்டிட்டு போய் பயந்துட்டான். உடனே தனியா கூட்டிட்டு போய் என்னை கடிந்து கொள்றான். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பேசக்கூடாது, நல்லா இருக்கு, எல்லாரு கூடயும் நீங்க அற்புதம் செய்றீங்க, இந்த மக்கள் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, இதுதான் நல்லா இருக்கு, இந்த பாடு எல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் என்னை கடிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். இருந்தாலும் கூட நான் அவனை கண்டித்து, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி நீ தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்தேனே. இன்னொரு முறை இதே போலதான் மக்கள் என்னை எனக்கு காட்டி கொடுத்து என்னை பிடிக்க வர்றாங்க. உடனே தன்னுடைய கத்தி எடுத்து அந்த சோல்ஜருடைய காதை வெட்டி எழிஞ்சிடறான். ரொம்ப துணிச்சலுங்க, துரு ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல. ஆனா அவனுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா, ஒரு மேட் அண்ட் ரெக்லெஸ் ஃபெய்த் என்று ஒரு பக்தன் கூறுகிறார். ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு விசுவாசம் என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். ஆனா இவ்வளவு அன்பு வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, மெதுவா அவனை திரும்பி பார்க்கிறாரு. ஒரு செகண்ட் எல்லாரும் அடுத்தது என்னது, ஏவன் மறுதலித்த காரியத்தை என் ஆண்டவர் எப்படியாவது சுட்டி காண்பித்து விடுவார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவர் முழு பேரையும் சொல்லி கூப்பிடுறாரு.
இவ்வளவு நாளும் ஒரு அன்பா ஒரு பீட்டர்னு அவர் சொல்லியிருப்பாரோ இல்ல? ஒரு நார்மலா ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டவர் இன்றைக்கு அவனை நோக்கி பார்த்து அவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? சுத்தி முத்தி எல்லாத்தையும் காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த படகு இருக்கிறது, மீன் இருக்குது, அந்த நெட்ஸ் இருக்குது, இந்த உலகம் இருக்குது, அவருடைய நண்பர்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் யோசித்து சொல்லியிருக்க கூடும். இவர்கள் எல்லாரையும் என்ன செய்யற, இனி என்னை நேசிக்கிறாயா என்ன சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே ஒரு செகண்ட் ஒரு ஷாக் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல? எங்கேயோ அழகாக கதை சொல்லிட்டு வந்தாரு, இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன கேட்டாரு, என்னை நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். திருப்பி அவர் கேட்கிறார் ரெண்டாவது, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? மூன்றாவது நேரத்துல ஒரு ஃப்ரெண்டை போல அவர் சொல்லுகிறார், சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயாடா சொல்லிட்டு அழகா கேட்கிறார். மனசு ஒடிஞ்சு போறான், பயங்கர துக்கம், எல்லா காரியங்களும் அவனுக்கு மனசுல வருது, அவன் செஞ்ச தப்பு எல்லாம் அவனுக்கு மனசுல வருது, ஞாபகம் வருது. சொல்றான் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி, நானுமே நேசிக்கிறேன் என்று சொல்லி நீர் அறிவீர் என்று சொல்லி கூறுகிறது இல்ல? இந்த காலை வேளையில அழகாக ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சில காரியங்களை கூறுகிறார். என்னை ஏற்றுக்கொண்டான், என்னை மிகவும் நேசித்தான், மிகவும் எத்தனையோ காரியங்கள் எனக்காக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி என் மீது இவ்வளவாக விசுவாசம் கொண்டிருந்தவன் இன்றைக்கு நம்மை பார்த்து என் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். உண்மையாகவே பேதுருவை போல, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா என்று சொல்லி நமக்கு எப்படிங்க தெரியும்? இன்றைக்கு அதற்கான ஒரு பதில், ஒரு காரியம், எத்தனையோ காரியங்கள் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நமக்கு முன்பதாக நிழலிட்டுக் கொண்டிருக்கின்றதோ, ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு சுவாமி கூறுகிற காரியம் என்ன? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். just do what I say. என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கைக்கொள்ளுங்க. do exactly what I say. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் என் மீது என்ன செய்றீங்க, அன்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வேதாகமத்துல அவர் கூறி வைத்திருக்கிறார்ல, என்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு அனுதினமும் பேசுறாரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியக்காரர்கள் மூலமாகவும் போதகர்கள் மூலமாகவும் நம்மோடு அவர் பேசிக்கொண்டு வருகிறாரு. என்னென்ன காரியத்துல நீ செய்யல, நீ அதை மாற்றிக்கொள், இந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும், ஐயோ பொறாமப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, மற்றவர்களை மன்னிக்கணும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார்ல. அதை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கிறோமா? இன்னொரு வசனத்தை திருப்பி பார்ப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இல்ல, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. they are not burdensome. நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் ஆண்டவரை நேசிப்பதாம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளுகிறோமா? கற்பனைகள் என்ன சொல்லுது? முதலாவது தேவனை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் என்ன செய்யணுமா? ஆண்டவரை தேவனை நாம் அன்பு கூற வேண்டுமா? அதற்கு பிற்பாடு 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் நீ என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டுமா? இதுல எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை நம்மை போல் நாம் நேசிக்க முடிகிறதா? திருப்பி பார்ப்போமே. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம்.
1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்துல தேவனுடைய அன்பு பூரணப்பட்டு இருக்குமா? இட் would be complete. தேவனுடைய அன்பு, நான் அவரை நேசித்தேன், அவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறவனா இருந்தேனால் அந்த அன்பு பூரணப்பட்டு இருக்குமா? நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். இதனாலதான் இந்த அன்பு நமக்குள்ள அது பூரணப்பட்டு இருந்துச்சுன்னா நாம் அவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம், நாம் புரிந்து கொள்ளலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யணுமா? நடக்கணும் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுதுங்க, இயேசுவை போல் நான் இருக்க வேண்டுமா? இந்த உலகத்துல நான் என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, நான் அவரை நேசித்தேனே, ஆனால் முழு மனதோடு நான் நேசித்தேனே, ஆனால் அவருடைய அன்பு பூரணப்பட்டு இருக்கும், அவருடைய தன்மைகள் எல்லாம் என்னிடத்துல தெரியும். அப்ப அன்பான ஒரு தன்மை, பொறுமையான ஒரு தன்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, இவை எல்லாம் என்னிடத்துல என்ன செய்யுமா? காணப்படுமா? அப்படி முழுமையாக காணப்படும் போது இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு லிட்மஸ் டெஸ்ட் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, கடைசியாக நம்ம அந்த கெமிக்கல் அந்த சால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனல் ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் மாதிரி ஒரு வசனம் ஒன்று இருக்குதுங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. அதுல இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரா இருக்கிறானா? அவன் பொய்யனா இருக்கிறானா? He is a liar. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்யறோங்க. நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போறேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஆலயத்துல என்னை ரொம்ப அழகாக ஆவிக்குரிய ரீதியில என்னை வளர்த்திருக்கிறாங்க. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடுறது இல்லை, ஒரு யூத் சண்டே, ஒரு யூத் மீட்டிங் நான் விடுறது இல்லை. நான் ஒழுங்காக நான் காணிக்க கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாவற்றை செய்தாலும் உண்மையான அன்பு இருக்குதா? ஒரு தாழ்மை இருக்குதா? ஆயக்காரனை போல தூரத்தில் நின்று வானத்திற்கு அண்ணாந்து கூட பார்க்க இயலாமல், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்துல இருக்கிறதா? என்னுடைய சகோதரனை நேசிக்க என்னால் முடிகிறதா? ஒரு சின்ன காரியத்தை கூறிவிட்டாலும் நம்மளால் அந்த காரியத்தை மறக்க முடிய மாட்டேங்குது. எத்தனையோ வித காரியங்களிலே நம் மனசிலே கோபம் எழுந்து விடுகிறது, நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், மூர்க்கம் நம்முடைய இருதயத்துக்குள் வந்து விடுகிறது, எரிச்சல் நம்மிடத்துல வந்து விடுகிறது. இல்ல, ஆண்டவருடைய அன்பு பூரணப்பட்டு இருக்குமே, ஆனால் நமக்கு இந்த தன்மை மாறி நாம் நம்முடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருப்போமா? இந்த காலை வேளையில நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என் ஆண்டவர் கேட்கின்ற இந்த கேள்வி நம்முடைய காதிலே தொனிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக கூறக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவரை நாம் முழு மனதோடு நேசித்தோமே ஆனால் நாம் ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம். அப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நாம் பெற்றிருந்தோமே ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டிருப்போம். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் ஜீவிக்கும் போது இந்த உலகத்திலே என் தேவனை போல நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியும். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியும் போது அவர் என்ன சொல்லுகிறாரு? நான் அவருடைய 2ஆம் வருகைக்கு நான் ஆயத்தமாய் இருக்க, நான் I become eligible to face God when he comes the second time. 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகவும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். இந்த காலவேளையில் நம்ம யோசித்து பார்ப்போமா? இவைகள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ கம்பெனிஸ் மூடப்பட்டு விட்டு, எத்தனையோ வேலைகள் போய்விட்டன, எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள், இன்னும் எத்தனை நாள் இருக்கும், இன்னும் இத்தனை நாள் லாக்டவுன், எத்தனையோ காரியங்கள் மக்கள் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் நிச்சயம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார்.
அவர் வரும்போது நாம் எப்படி காணப்பட வேண்டுமா? 2 பேதுரு 3:14 சொன்னது போல நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருடைய சன்னிதானத்துல காணப்படணுமா? சிந்தித்து பார்ப்போமா? தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நீ என்னை நேசிக்கிறாயா என்ற சத்தம் நம்முடைய காதுகளிலே இந்த காலை வேளையிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொண்டிருந்தேனே, ஆனால் நான் அவரில் நான் அன்பு கூறுகிறவனாயிருக்கிறேன். அப்படி நான் அன்பு கூறும்போது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஏனோ தானோ என்று சொல்லிட்டு அல்ல, உண்மையாகவே அவரை நேசித்தவர்களாய் ஒரு கரையற்ற பிழையற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கிறிஸ்துவின் தன்மைகளை அநேகருக்கு நான் காண்பிக்கிற ஒரு மனிதனாக நான் இருக்க இன்றைக்கு என் ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சுவாமி, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் எங்களோடு கூட ஆண்டவரே எவ்வளவாக நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத் தந்தீர் சுவாமி. நாங்கள் உம்மை விசுவாசித்திருந்தாலும் நீர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்திருந்தாலும் சுவாமி, நான் உம்மை முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கை கொண்டவர்களாய் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நீர் இந்த நாளிலே வரக்கூடுமானால் சந்தோஷத்தோடு கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி நீ செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நிமித்தமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை நம்மத்திலே பயின்றளித்த அருமையான சகோதரர் டேனியல் மனோகரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை குடும்பமாக வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இன்று நம்மத்தியில் சிறப்பு பாடல் பாடி நம்மை மகிழ்வித்த சகோதரர் செல்சன் சாமுவேல் குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களையும் குடும்பமாக ஆண்டவர் தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 24வது பாடல், மாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம், வல்லவர் அன்பர் பாடி போற்றுவோம், நம் கேடகம் காவல் அனாதியானோர், மகிமையில் வீற்று துதி அணிந்தோர் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 24வது பாடல்.
கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்திற்கு எங்களுடைய செவியை சாய்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே, பேதுருவை போல உம்மை நேசிக்கின்றவர்களாக, உம்முடைய மந்தையை மேய்ப்பவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தியறல வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகின்றோம். ஆண்டவரே, தூர இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம் என்று தோத்திர பலிகளை ஒவ்வொருவரும் ஏறெடுக்க அனுகிரகம் செய்யும். நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வாரத்தை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாறு ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே நாங்கள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து காத்து கொள்ள வேண்டுமாறு நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை அனுதினமும் நாங்கள் அனுபவித்து தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், மேலான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூட்டுறவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் நம் அனைவரோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.